ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நானும் என்னுடைய வீட்டுக்காரர், அம்மா, அப்பா 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னிலேண்ட் பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். இந்த பொருட்காட்சி எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் துடியலூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஜூலை மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்காட்சி வந்து போட்டுட்டாங்க. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே ஒரு 6:30 மணி பக்கமாக நாங்கள் வந்து அந்த பொருட்காட்சிக்கு போயிருப்போம். அப்போ தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஃபுல்லாகவும் பார்க்கிங்லாம் ஃபுல்லாகவும் இருந்தது. முக்கியமாக குட்டீஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நிறைய ஃபேமிலிஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. முக்கியமாக எல்லாரையுமே ஃபஸ்ட்டு உள்ளே வரத்துக்கு அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிங்காங் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கிங்காங்கை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்களே ஒரு 10 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் சுற்றி எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளவே டிக்கெட் வாங்கிட்டு போனோம். வர எல்லாருமே அங்கே நின்று குட்டீஸோடு நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். டிக்கெட்டும் வாங்கிட்டோம் 4 பேருக்கு. ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ₹70. அதாவது ஒருத்தருக்கு ₹70 டிக்கெட் வந்து போட்டிருந்தாங்க. 4 பேருக்கு வாங்கிக்கிட்டோம். என்னெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, இந்த பொருட்காட்சியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். உள்ளே நுழையும் போது பிளாஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி, அதாவது இந்த பூ அழகுக்காக வச்சுருக்காங்க, பூச்செடி மாதிரி. எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஒரிஜினல் எதுவும் இல்லை, எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சிலைகள் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சிங்கம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலை. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கும் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி அங்கங்கே உட்கார்ற மாதிரி சிம்மாசனம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே உள்ளே போய் எல்லோரும் நின்றுட்டு உட்காந்துட்டு எடுக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க உள்ளே. இங்கேயும் நாங்களும் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் நின்று எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியாக தனித்தனியாக எல்லோரும் நின்று எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. இந்த இடத்த தாண்டி நம்ம உள்ளே வரும்பொழுது 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிருகங்கள், அப்புறம் இந்த அவதார்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவதார் மூவி வந்துச்சு பார்த்திங்களா, அதுலேருந்து 2 கேரக்டர் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினி கேரக்டர் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் அசைகிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க போல். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. காளை மாடு, எருமை மாடு, சிங்கம், புலி, ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி, குதிரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரடி, மலைப்பாம்பு, சிறுத்தை, இந்த மாதிரி நிறைய மான், எல்லாமே யானை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். முதலை, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் தலையை ஆட்டுற மாதிரி அசைகிற மாதிரி வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. ஈவினிங் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ். அடுத்த மாதம் ஆகஸ்ட் 20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் இந்த பொருட்காட்சி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த கேரளா செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யானை லைனாக நிற்க வச்சு ஒரு சூப்பரான ஒரு செட்டிங் பண்ணியிருந்தாங்க. மேலே இருக்கிற அந்த பொம்மைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை மாதிரி அசைகிற மாதிரியெல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் அப்படியே உள்ளே போகணும். கடைகள் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து உள்ளவே என்ட்ரி ஆகிருக்கோம். நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க. முக்கியமாக நிறைய குட்டீஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைங்க அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் குழந்தைங்கள கூப்பிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதெல்லாம் அவங்க கண்ணில் படாத மாதிரி பார்த்து கூப்பிட்டு போகணும். பார்த்துட்டாங்கன்னா வாங்கி கொடுக்காம கூப்பிட்டு போகவே முடியாது. அப்படியே இந்த கடையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தாண்டி அப்படியே போகும்போது ஒரு 2-3 கேம்ஸும் வச்சுருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து விளையாடினேன். சரி, எங்கள் வீட்டுக்காரர் தான் விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி, இது நம்ம விளையாடுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஜாலியாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னேன். ₹40. சரி, இது மாதிரி விளையாடினதே இல்லை நான் ஒரு டைம் கூட. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் விளையாடுறேன். அதனால் பரவாயில்ல, ஆடு போடணும், பிரச்சனை இல்லை, விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ₹40 கொடுத்துட்டு 5 பால் வந்து வாங்கி கொடுத்தாங்க. 6 பால் நினைக்கிறேன், 6 பால் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நம்ம கரெக்டாக போடணும். நம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அந்த நம்பர்ஸ்க்குள்ளே நம்ம எத்தனை நம்பரில் நம்ம பால் போடுறோமோ அந்த நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி எவ்வளோ நம்பர் கவுண்ட் வருதோ டோட்டலாக அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பொருள்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து 25 நம்பர் எடுத்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா போட்ட பால்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணும்போது 25 வந்துச்சு நம்பர். அதுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து விழுந்துச்சு. அப்படியே விளையாடிட்டு ₹40 கொடுத்துட்டு ₹25க்கு வந்து முறத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அது ரேட் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் ₹40 கொடுத்து சும்மா ஒரு ஜாலியாக விளையாண்டோம். ஃபஸ்ட் டைம் விளையாண்டதுனால கொஞ்சம் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி விளையாடுறதுக்கும் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கும் கேம்ஸ்லாம் ஒரு 4-5 கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பெரியவங்க விளையாடுறதுக்கும் வச்சுருந்தாங்க. உள்ள கேம்ஸ்க்கு எல்லாமே வந்து தனித்தனியாக அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ்க்கு நம்ம ₹70 கொடுத்தாலும் உள்ளே வந்து தனித்தனியாக எல்லாத்துக்குமே வந்து
அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து கேமில் விளையாடணும். அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை கேம்ஸ்லாம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரங்கராட்டத்துக்கு மட்டும் போனாங்க அம்மா. அதை மட்டும் நான் போய் சுற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் போகல. நானே, என் வீட்டுக்காரர், அப்பா. நீங்கள் மட்டும் போங்க அத்தை, நான் வரல அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி எப்பவுமே போக மாட்டோம், அம்மாவுக்கு தெரியும். போகும்போதே அப்படியே அங்கங்கே பாய் காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து நில்லுங்க, நான் உங்களுக்கு கை காட்டுறேன், அந்த பக்கம் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மேலே ஏறி ரங்கராட்டனத்தில் சுற்றுறதுக்காக அம்மா வந்து சொல்லிகிட்டே போனாங்க. ஒரு 6:30 மணி பக்கமாக நாங்கள் வந்து போயிருப்போம். ஆனால் உள்ளே வந்து நாங்கள் எதுவும் வாங்கலைனாலும் சுற்றி பார்க்குறதுக்கே பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்படியே பொருட்காட்சியை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கேஎஃப்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். துடியலூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா கேஎஃப்சியும் வந்துருச்சு. அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சிக்கன் லெக் பீஸ், சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் எனக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சாப்பிட்டோம். எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் அன்றைக்கி ஈவினிங், சண்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.